மெட்ராஸ் பட நடிகை ரித்விகாவுக்கு கடந்த ஆண்டு திருமண நிச்சயதார்த்தம் நடந்த நிலையில் திருமணம் நின்று போனதை தற்போது உறுதி செய்துள்ளார். பரதேசி திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை ரித்விகா. குணச்சித்திர நடிகையாக தனது சினிமா வாழ்க்கையை துவங்கிய இவர் பின்னர் சந்தித்ததும் சிந்தித்ததும், நினைத்தது யாரோ, மெட்ராஸ் போன்ற படங்களில் நடித்தார். குறிப்பாக மெட்ராஸ் திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருதையும் பெற்றார். குறுகிய காலத்தில் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்த இவர் பிக்பாஸ் சீசன் 2 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு டைட்டில் வினராக மாறினார். பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னர் பட வாய்ப்புகள் அமையும் என எதிர்பார்த்தவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதனைத் தொடர்ந்து இவர் ஹீரோயினாக சில படங்களில் நடித்தாலும் அந்த படங்கள் பெரிதாக வெற்றி பெறாமல் போனது. 33 வயதான திருமணமாகாமல் இருக்கும் ரித்விகாவுக்கு கடந்த ஆண்டு வினோத் லட்சுமணன் என்பவருடன் நிச்சயதார்த்தம் நடந்தது. திருமண தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் கடைசி நேரத்தில் தனிப்பட்ட காரணங்களால் திருமணம் நின்று போனதாகவும் புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஒரு வருடத்திற்கு மேலாகியும் திருமணம் குறித்த எந்த ஒரு அப்டேட்டும் வெளியாகாத நிலையில் ரசிகர் ஒருவர் உங்கள் திருமணத்தில் ஏதேனும் பிரச்சனையா என கேள்வி எழுப்ப அதற்கு நினைத்தது நடக்கவில்லை என கூறி தன்னுடைய திருமணம் நின்றுவிட்டதை அறிவித்துள்ளார். ரசிகர்கள் அவருக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர். ஆனால் தற்போது வரை இதற்கான காரணம் குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.